சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். காசாவுடைய நிலவரங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பரபரப்பாகவே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்திருந்தது அங்க இருக்கக்கூடிய காசாவை முழுசா நாங்கள் என்ன பண்ணுவோம், மக்களை எல்லாம் வெளியேற்றி காசாவை அமெரிக்காவே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாட்கள் ஆகுது. இன்னும் விஷயம் வேற லெவலுக்கு போயிடுச்சு. இதில் வேற இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு நாங்கள் விசா ரெடி பண்ண போகிறோம், காசா மக்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு அறிவிப்பு வந்துருச்சு. அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு ட்ரம்ப்பை நான் முடிஞ்சா கூட கொலை முயற்சியே பண்ணுவேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சான்லாம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதல் விஷயமே ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்தார்ல, அதை பற்றி இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா, ட்ரம்ப் நெத்தன்யா 2 பேருமே சேர்ந்து தான் ஊடகத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்தது ட்ரம்ப் தான். நெத்தன்யாகு பார்த்துட்டு இருக்காரு. நெத்தன்யாகுக்கே தெரியாது அப்படி ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் கொடுக்க போறாருன்ட்டு. ஏன்னா நெத்தன்யாகு எதுக்காக காசால போர் செய்கிறாங்க, எல்லாமே அந்த காசாவை இஸ்ரேலோட சேர்த்துக்கணும்ட்டு. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, நாங்கள் காசாவை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்குறோன்னு சொல்லலை, நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம், சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அங்கே வசிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண போகிறோம்னாங்க. ஆனால் நெத்தன்யாகுடைய ஐடியா என்னென்னா, அங்கே யூதர்கள் மட்டும்தான் இருக்கணும், கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ளே அது வரணும்னு நினச்சாங்க. அதனால இது நெத்தன்யாவுக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்குதுங்கிறனால இன்னைக்கு எல்லாருமே நெத்தன்யாவுக்கு மறுக்க முடியாம தான் அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. அப்போ நெத்தன்யாவுக்கே தெரியாம ட்ரம்ப் வேற பிளானை போட்டு வச்சுட்டு இருக்காரு. நாங்கள் இவ்வளோ தூரம் உதவி செய்யறது காசாவை இஸ்ரேலோட சேர்த்துறது கிடையாது, காசாவை நாங்கள் கைப்பிடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்புடைய நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு வீடியோ வருது. இதை பேசி முடிச்சோன்னும் என்ன பண்றாரு, நெத்தன்யா உட்கார போறாரு. உட்கார போகும்போது என்ன பண்றாருன்னா, ட்ரம்ப் சேரை பிடிச்சி நவுத்தி வைக்கிறாரு, உட்கார்றதுக்கு வாட்டமா. அதை பார்த்துட்டு இன்னைக்கு எதுக்காக சொல்றாங்கன்னா, இஸ்ரேலை சமாதானப்படுத்துறதுக்காக. ஏன்னா இஸ்ரேல் கோவத்தில் தான் இருப்பாங்க. அமெரிக்கா ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்க போகுதுன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா கோவத்தில் இருப்பாங்க. அதனால வேற விதமாக சுமூகமாக போகிறதுக்காக இதை நாங்கள் எடுத்துக்கிறோம், இருந்தாலும் நாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் ட்ரம்ப் அப்படி ஒரு விஷயத்தை செய்தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் இன்னைக்கு ரொம்பவே வைரலாக பரப்பப்பட்டு இருக்கு அந்த ஒரு வீடியோ. அதோடு சேர்ந்து என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, எப்படி ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நாங்கள் ஜோர்டானுக்கு அனுப்புவோம், அதுக்கப்புறம் பக்கத்தால் எஜிப்டுக்கு அனுப்புவோம்லாம் சொன்னாங்களோ, இன்னைக்கு நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் நார்வே, ஸ்பெயின், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அயர்லாண்டுன்ட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் போகணுமோ காசா மக்கள் போங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், எல்லா விசாவையும் ஏற்பாடு பண்ணித்தரோம், யார் வெளியே போகிறேன்னு சொன்னாலும் உங்களை அனுப்பி கொடுக்குறது தான் எங்களுக்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு ரொம்பவே ஒரு பெரும் அலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்க போங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே எல்லா மக்களும் போயிட்டு ஈஸியாகவே அந்த இடத்த எடுத்துக்கலான்னு தான் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐநாவுடைய புட்ரஸ் அவர்கள் அவர் நேரடியாக இஸ்ரேலையோ இல்லை அமெரிக்காவை பற்றியோ பேசலை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு இன சுத்திகரிப்பு, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது, இது ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டது, இது நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வன்மையாக கண்டிச்சிருக்காரு. இவர் ஒருத்தரும் அதே மாதிரி போப் பிரான்சிஸில் இருக்கக்கூடிய போப் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேர் மட்டும்தான் அப்பப்போ காசாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இஸ்ரேலும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் அப்படியே இவங்க 2 பேருக்கு மேலேயே கண்டனமெல்லாம் போட்டு அவங்க வாயை அடக்கிடுவாங்க. அதனால இந்த தடவை நேரடியாக அமெரிக்கா இஸ்ரேல்னு சொல்லாமல் பொதுவாக அங்கே நடக்கிறது இன சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புட்ரஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு இவங்க சொன்னாங்களே ஒரு சில ஊர்கள், அதாவது நீங்கள் அயர்லாந்து போங்க, ஸ்பெயின் போங்கன்ட்டு, அந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நாங்களாம் பாலஸ்தீன மக்களை அனுமதிக்க மாட்டோம், எங்கள் நாட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு இருக்காங்க. இதனால நாம் அவங்க பாலஸ்தீன மக்களை சேர்த்திக்கலைன்னு நினச்சி கோவப்படக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கிறதுக்கு தான் உரிமை இருக்குது, அதனால் அவங்களுடைய இடத்த அவங்களுக்கு கொடுங்க, எங்கள் நாட்டுக்கெலாம் நீங்கள் அனுப்பாதீங்க அப்படிங்கிறது அவங்க இன்றைக்கி கிளியராக 2 நாட்டிலிருந்து 3 நாடு சொன்னார் நெத்தன்யாகு. அதில் 2 நாட்டிலிருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்கள் பக்கம்லாம் நீங்கள் அனுப்புகிற ஐடியாலாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது, ஏதோ உங்கள் பேச்செல்லாம் கேட்குறவங்களுக்காக இதையெல்லாம் கேட்போம் நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஜோர்டான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அவங்க மறுத்துட்டாங்க, மறுத்தாலும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோர்டானு, இதையும் மீறி ட்ரம்ப் எங்கள் பக்கம் தள்ள பார்த்தா
நாங்கள் இஸ்ரேல் மேலே போர் செய்யறக்கும் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அப்துல்லா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எப்படி வந்து சவுதி சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஜோர்டானும் எஜிப்டும் சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து காசா மக்களை சேர்த்திக்க மாட்டோம், அவங்க அங்கே தான் இருக்கணும், அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறது உங்கள் கடமை அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதை மீறி எங்களை வற்புறுத்தி தள்ளினா நாங்கள் உங்கள் மேலே போர் செய்வோம்னு சொல்லிட்டு ஜோர்டானுடைய மன்னர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் பல நாடுகள்லேருந்து இன்றைக்கி குரல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆச்சு, 2வது நாளே வந்து பார்க்கும்போது அதனுடைய அலையே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இதில் வேற இந்த ட்ரம்ப்பு சொன்னதை கரெக்டு தான், நியாயமாக தான் நான் பேசுனேங்கிற மாதிரி இன்னுமே ஆணித்தனமாக அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காரு. அதனால பல நாடுகள் இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஐநாவுடைய மனிதாபிமானம் சேவையில் இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலிருந்து அவங்களுடைய பேரை நீக்கிக்கிறாங்க. அமெரிக்காவும் நீக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேலும் நீக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க இப்போ செய்யக்கூடியது மனிதாபிமானமற்ற செயல் தான். இன சுத்திகரிப்பு அப்படிங்கிறது ஒரு மனசாட்சி உள்ளவங்க செய்யக்கூடிய காரியம் இல்லை. இவங்க அநியாயத்தை செய்யும் போது இவங்க வந்து இந்த நியாயமான குரூப்பில் இருக்க முடியாதுங்கிறதுக்காக அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேருமே அந்த விஷயத்துலேருந்து முழுசாக கையெழுத்து போட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படின்னாவே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் அநியாயம் தான் செய்ய போகிறோம், நாங்கள் இனிமேல் வந்து இதிலெல்லாம் வந்து லிங்காக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைனா வந்து வாய் திறந்திருக்காங்க. அவங்க எப்போதுமே சைனா ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இன்னைக்கு சைனா வந்து வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்படி செய்கிறத நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம், நீங்கள் வந்து எல்லை மீறி போயிட்டுருக்கீங்க, இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் வந்து அதிகாரம் கொடுத்தாங்கிற மாதிரி வந்து சைனா தரப்புலேருந்து ஒரு மிரட்டலான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், உங்களுடைய எல்லா சதியுமே நாங்கள் முறியடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து ஈரான் தரப்புலேருந்து முக்கியமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் சொன்ன கருத்து என்னன்னா, எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தா இந்நேரம் நான் ட்ரம்ப்பை இல்லாமல் ஆக்கியிருப்பேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் எந்த தைரியத்தில் இப்படி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எக்கச்சக்கமான அறிவிப்புகளை தேவையில்லாமல் விட்டுட்டு இருக்காரு. இவரு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சி தான் முஸ்லீம் மக்கள் ஓட் போட்டாங்க, இப்போ அப்படியே தலைகீழாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அமெரிக்கா சைட்லேருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து எலிமினேட் பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழு அவங்களும் சொல்லிட்டாங்க, இப்போ வந்து மக்களுக்கு புரிஞ்சிருக்கோம், ட்ரம்ப்பே வந்து புரிய வச்சுட்டாரு, நாங்கள் ஏன் இத்தனை நாளாக வந்து கடலில் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம், அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களெல்லாம் நாங்கள் ஏன் மறித்து வச்சோங்கிறத இப்போ உலக மக்களே புரிஞ்சிருப்பாங்க. நாங்கள் காசா மக்களுக்காக தான் நின்னோம், அப்போது எங்களை வந்து என்ன சொன்னாங்க, தீவிரவாதிகள்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த மக்களையுமே வெளியேற சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் செஞ்சதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இந்த உலக மக்களே புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக காசா மக்களை வெளியேற்ற நீங்கள் முயற்சி பண்ணால் மறுபடியும் நாங்கள் யுத்தத்தை தொடங்குவோம், தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமன் தரப்புலேருந்தும் அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் ட்ரம்ப் அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகு வந்து நிறைய பிரச்சனைகள் அது சார்ந்து போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் எப்படியாவது வந்து காசா மக்களே வெளியே போறேன்னு சொன்னால் நல்லதுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றலான்னு பார்க்குறாங்க. போர் நிற்கிற வரையும் வந்து அதை பற்றியான பேச்சுக்கள் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து போர் நிற்கும் போது எல்லைகள்லாம் வந்து ஆட்களை போட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சு கொண்டாங்க. வெளியே போகிறேன்னு சொல்கிறவங்கள கூட வந்து இவங்க விடலை, ரஃபா பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சு குடும்பப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போகிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம், அது எங்கள் கடமை, நீங்கள் எங்கே வேணால் போங்க, எங்கே வேணால் போய் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்னதான் செஞ்சாலும் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போது சிரியாவிலேருந்து அவங்களுடைய இராணுவ தளத்தெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. 3 இராணுவ தளம் அடுத்தடுத்த வாரத்தில் வந்து எடுக்கப்படுது. எடுத்ததுக்கு பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிரியா நமக்கு ஒரு பிரச்சனையான ஏரியாவாக இருக்குது, பேசாமல் நம்ம காசாவை பிடிச்சிட்டா என்ன, மத்திய கிழக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இருக்கணும், அப்போ நம்ம அது சிரியாவாக இல்லாமல் காசாவாக ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் பிளானை போடுறாரு. ஆனால் என்னதான் இஸ்ரேல் முயற்சி பண்ணாலும் இஸ்ரேலுடைய கொள்கை எதையுமே அது வந்து எட்ட போகிறதில்ல. அவங்களுடைய நிபந்தனைகள் எதுவுமே வந்து பார்க்கும்போது அமெரிக்கா அப்படியே மாற்றி அமெரிக்காவுக்கு சாதகமாக நாம் ஏன் இஸ்ரேலை நம்பிட்டு அவங்களுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கணும், பேசாமல் நாம்ளே வந்து அந்த இடத்த பிடிச்சி அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இராணுவ தளத்தை போடலாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ நிலைமை வந்திருக்குது. நேரடியாக 2 பேரும் மோதி காட்டினாலும் இவங்க அவங்களுக்கு ஐஸ் வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து இவங்கள்ட்ட நேரடியாக சொல்ல முடியாமல் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, சரி வேறு வழி இல்லை ட்ரம்ப்பே அறிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டு இருக்காங்களோ தவிர 2 பேர்த்துக்குமே உள்ளக்குள்ள சுயநலமாக ஒரு தேவையோடு தான் இப்போ காசாவில் வந்து முறையிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எப்படி முறையிட்டாலும் சரி, காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் கண்டிப்பாக அவர்களுடைய உரிமையை விட்டு கொடுப்பதாகவே கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இறைவனே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.